கீரை வடை, அதுவும் ஒரு ரெய்னி டேயில் ஒரு கப் டீ, அப்புறமா இந்த கீரை வடையும் சுட சுட சாப்பிட்டா எப்படி இருக்கும்? யோசித்து பார்க்கவே செமையாக இருக்குல்ல. அந்த கீரை வடை டிப்ஸோடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரை வீடியோவை பார்த்துக்கோங்க. 200 கிராம் உளுத்தம் பருப்பை ஊற வச்சுட்டு தண்ணி போடாமல் கோஸ் கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க, கிறிஸ்பாக இருக்கும். இதில் வெங்காயம், இஞ்சி, சால்ட், அப்புறமா கொஞ்சோண்டு புதினா கீரை, நிறைய கீரை, அரைக்கீரை இல்லைன்னா சிறுகீரை எடுத்து காஞ்ச மிளகாவும் போட்டு இல்லை பச்சை மிளகாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஹேண்டை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணி ஃப்ளாட் ஆக்கி நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கீரை வடை ரெடி. நீங்கள் 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி ஈவனாக குக் பண்ண கோல்டன் ப்ரௌன் வர வரையும். அப்போ தான் இந்த வடை கிறிஸ்பாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். டிப்ஸும் பார்த்துக்கோங்க. குக் வித் லவ், சர்வ் வித் தட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.